சூரியநாதம் தமிழ் தேவபாஷை உடலை கூறுவது. தொடர் 23. அகத்தியர் 4 வரி அக்ஷர பெருமை புரிய சிவவாக்கியர் 10 வார்த்தை இதற்கு முன்னில் கூறியது. மண்ணும் நீ என்ற ஒரு வாக்கு புரிய பர என்பதன் பொருள் அர்த்தம் தெரிந்து போகலாம். திருத்தமிழ் தேவ பாஷையில் புரிந்தால் கிரந்தங்கள் உலகில் ஏதும் ஆகட்டு, அம்மொழிகளில் உண்மை தத்துவம் புரியும். இங்கு கேட்பவர்களுக்கு தனிமை செயல் கிடையாது. பா வடிவ எழுத்து தமிழ் பூமியில் எப்படிப்பட்ட வண்ணம் நீளத்தில் வரைந்து பார்த்தாலும் வாயு அதன் உள்ளில் செயல்பட பா மேல்பாகத்தில் அடையாளங்கள் கிடையாது, திறந்து இருக்கிறது. அதில் வேறு ஒரு ஆளு இறங்கி செயல்பட தடங்கள் இருக்கக்கூடாது. தடங்கள் ஆனால் வாயு செயலுக்கு முடக்கம் வரும். அப்படியானால் பூமியில் ஒரு வஸ்துவும் ஜீவனில் வாழ முடியாது. அது ஒரு முடி அளவிற்கு தடையம் கூடாது. அது ரா எழுத்து, வீரன் சூரியன். பூமியில் ரா கீழ்வரை பூமிக்குள்ளில் சூடு. அங்கு வேர்களுக்கு அதன் சக்தி பகருவது. இந்த சூடினால் பர என்ற வார்த்தை வாயு அக்னி. அது உலகம். பூமி பரையுடைய மகன் பக்தி மய உடலில் அவதார பிறவி. அதாவது பரையுட மகன் என்றால் பர அக்னி, வாயு அக்னி, அதன் மகன் வர வேண்டும் பக்தி உடலில். அப்படி பர என்பது பிராணாயாமம் செய்து வளரும் உடலில் மகன் உருவாவது. அது குழந்தை கதைகள், மக்கள் கதைகள் நீங்கள் கேட்டது. ஒவ்வொரு அவதாரத்திற்கு ஒவ்வொரு மக்கள் பிறவி வருவது. பர என்பது திரு தமிழாக்குவதில் அர்த்தம் உலகத்தில் பர எழுத்து வடிவம் செயல் வாயு அக்னி. இங்கு சிவவாக்கியர் மண்ணும் நீ என்பது வாயு அக்னி செயல். இவை இரண்டில் உருவாகும் சூடில் சிவவாக்கியர் 2ஆம் வார்த்தை கூறுவது விண்ணும் நீ. 2 சூடில் மேகம் முட்டி மழை உருவாகும். அதற்கு ஆகாயம், அங்கு செயல் சராச்சர. இந்த ஆகாயத்தில் 7 கோளங்கள் சூரியன் சந்திரன் சேர்த்து 9. அது தராத்தர. உடலிலும் 9 துவாரங்கள் உண்டு. அது நம் உடலில் உள்ளது. இது முள்ளு கொண்டு எழுதிய காலம் தமிழ் மொழி எழுத்தின் வடிவத்தில் அதன் செயலில் ஞான திருஷ்டியில் கண்டு எழுதிய அஷ்டாங்க யோக திருபாஷை எழுத்து. இன்றும் சாஸ்திரம் கண்டுபிடித்தும் 9 கோளங்களை கூறுவது. அது பள்ளிக்கூடங்களில் நாம் படித்து வருவது. இந்த 9 கோளங்கள் சக்தியில் உலகம், அதுபோல உடலிலும் 9 துவார பலத்தில் உடல்கள். இப்படி தமிழை 2ஆக்கி, ஒன்று வாழ்வு தமிழ், மற்றொன்று பக்தி தமிழ். பக்தி தமிழ் என்பது உடல் கூறு, உடலை குறித்து கூறுவது, உடலை ஒவ்வொரு எழுத்தில் வரைந்து கூறுவது. தமிழ் தனிமையில் நின்று பக்தி கதை
பக்தி உடல் தெய்வ குறிப்புகள் அர்த்தம் கூற முடியாது தமிழில். ஸ்கூல் படனம் படித்து தெய்வ கதை கூற முடியாது. தெய்வ பாஷை என்பது திருத்தமிழ் ஆக்குக வேண்டும். அது உடல் கூற்றின்படி புரிதல் வேண்டும். தமிழை திருபாஷை தமிழ் உடல் கூறு, பிரகிருதி கூறு, பூமி கூறு என 3 மறைமுக அர்த்தம் புரிந்து பேசுவதில் அன்று எழுத்து படித்து ஆசான் உடல் நாடி நரம்புகள் அவயவய உறுப்புகள் பெயர் தெரிந்து அதன் பொருள் புரிந்து அர்த்தம் உரைப்பது அன்று பண்டிதன். ராஜ கொட்டாரங்களில் அதன் வழிகளில் அந்நிய நிழலினை தீண்டாத உரைப்பது. இப்போது அது கிடையாது. இன்று பண்டிதன் பக்தி கதை கூறுவது கிடையாது. கொடுமை கதை, மற்றுள்ளவரை அடிமையாக்கி சில மதங்கள் செயல்படுவது. சுதந்திர வாழ்க்கை அம்மதத்தில் இல்லை. அதனால்தான் மதம் விட்டு வெளியேறுவது இன்று. சூரியநாதம் எப்போதும் எறும்பின் நிழலை தீண்டும் விதம் 23 தொடர் கூறுவதில் ஒரு வார்த்தை கூட இதுவரை கூறவில்லை. இது சித்தர்கள் மீது உள்ள தத்துவ குறிப்பு படித்தால் அங்கு கூறுவது உடல் கூறு, மற்றுள்ள உடலை கிடையாது. சித்தர்கள் சாட்சிப்படுத்தும் அறிவு அந்நிலை உணர்ந்து கூறுவது எல்லாருக்கும் அந்நிலை புரியாது. அவர்கள் மனசு தாங்காது. என்னை போல இங்கு கூறுபவன் இப்படி உரைப்பது நானாக தேடிய வழி கிடையாது. இங்கு என்னை என் இஷ்ட வாழ்க்கையில் செயலிலிருந்து படிப்பு வரை இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 8 வயதில் ஆசான் தீண்டியது. 53ஆம் வயதில் அவர்கள் குறிப்புகளை வாங்கி வைத்தது. அதன் வழியில் அந்த அறிவை புரிய தொடங்கியது. அது அப்படி படிக்க உடல் நோய் உருவாக்கியதன் காரணம் உயிர் போக உடல் இருந்தும் 1.5 மணிக்கூர் ஆஸ்பத்திரியில் மருந்து வாங்கியது அங்கே கிடந்தது. அதன் செயல் வலது கை இன்றும் உயரவில்லை பகுதி. இப்படி உடல் மனம் இருந்தும் என் சிந்தைகள் தமிழ் சித்தர் பரிபாஷை, பாரதியார் கவிதை, 18 சித்தர்கள், கலிங்கத்து பரணி, இப்படி சில புஸ்தகங்கள் கையில் உள்ளது. அதை படித்து கைபேசி மூலம் அநேகம் சித்தர்கள் குறிப்புகள் படித்து கொஞ்சம் புரிந்தது. அதை அவ்வழியில் புரிந்து உரைப்பது. அவர்கள் ஒரு உயிரை தீண்டி எழுதவில்லை. உண்மை, சத்தியம், நினைவு. அவர்களை நான் தீண்டி கூறுவது என்றால் அடுத்த உயிரை தீண்டினால் நான் அவர்களை உலக சித்தர்களை சாபக்கேடு என்னால் உருவாகும். இப்படி ஒரு குடிமகன் உலகத்தில் கூறுவது எந்த விஷயத்தில் ஆனாலும் தன் மான சிந்தையில் யாராக இருந்தோ அவர்கள் மனித அறிவு படைத்தவர்கள். இங்கு சூரியநாதம் என்பதை சத்தியநாதம், அடுத்த நிழலினை தீண்டாத சித்தர்கள் வழியில் உங்களில் கூறுவது. சப்ஸ்கிரைப் செய்து அபிமான அறிவு கடமையில் வளருபவர்கள் உலகம் உங்களை தேடுகிறது. அறிவு
குரு, அறிவு, தெய்வம்.